Combined Technical Service Examination, Diploma in IT Level Post 2025, OCV resubmission period வந்து 26/4/2026ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் 2 days பேக் சண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 17/4/2026ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைனலாக ரீசப்மிஷனுக்கான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சில இருந்து. ஸோ அவங்க எல்லாருமே சப்மிட் பண்ணி முடிச்சிட்டாங்க டாக்குமெண்ட்ஸை. இப்போ இன்னும் ஒரு 15 to 20 days வந்து டிஎன்பிஎஸ்சி டைம் எடுத்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ரீவெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கான அப்டேட். ப்ளஸ் அவங்களுக்கு என்ன சேலரி ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு பேரோட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஜேடிஓ அண்ட் ஜேடிஓ ரெண்டு பேருக்குமே பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 அவங்களோட படிநிலை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கான பே ஸ்கேலு. ஸோ அதில் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், இன் ஹேண்ட் எவ்வளோ வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இது வந்து ரீசெண்டாக March 2026ல ஒருத்தங்க ரிசீவ் பண்ண சேலரியோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி உங்களுக்கு தெரியும் 35,400. இதுதான் பேசிக். லெவல் 11க்கான போஸ்டோட ஸ்டார்டிங் பே வந்து 35,400. ஸோ டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 58% கரண்ட்லி இருக்கு. ஸோ இந்த மந்த்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கான டிஏ வந்து 60% சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. 58 to 60 மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 58லேருந்து 60% சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஹெச்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 1,800, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வந்து 400, மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஒரு 300 கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58,432. ஸோ அதுக்கப்புறமா சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், பேசிக் பிளஸ் டிஏ இதில் வந்து 10% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் 5,593. கார்பஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees, ஃபேமிலி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஸோ ஓவரால் டிடக்ஷன் மட்டும் 6,000 rupees இருக்கும். ஸோ இன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,429 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட ஹேண்டுக்கு வந்து 52,429 வரும். ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் 7 lakhs வந்து வரும். 7,01,184 கிராஸ் வந்து வரும். சரி, நெட்டாக வந்து டிடக்ஷன் வந்து போக ஒரு 6,50,000, 6.40 lakhs இந்த மாதிரி உங்கள் ஹேண்டில் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட். ஸோ ஃபைனலாக எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் 20 days, அதாவது மேயோட மிடில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அந்த மந்தோட எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரல்ஸ் வந்து டெஃபினட்டாக ஜூனில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு லெஸ் சான்ஸ் வந்து மந்தோட எண்டில் மேயோட எண்டில் வந்து கவுன்சிலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் மிஸ் அப்படின்னா நீங்கள் அது ஜூனில் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கு கவுன்சிலிங் வந்து ஜூனில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.